மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபன்னான காமெடி தான். டைரக்டர் வந்து என்கிட்ட சொல்லுவார், படம் மாதிரியே இருக்கக்கூடாது, ஹீரோ மாதிரி இருக்கக்கூடாது, காமெடியாக தான் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பதஷ்டமாக இருக்குது. இதில் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாங்கள் எல்லாருமே வந்து சந்திரமுகி 2ல் தான் வந்து அறிமுகம் ஆகிறோம். அதுலேருந்து பழக்கமாகி இந்த படம் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு படம். நான் வந்து ஆடி ராஜசேகர் சாரோட ஆப்ரேட்டிங் கேமராமேன். இந்த படம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனருக்கு ஒரு நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்து வந்து முரளி சாரை பற்றி சொல்லணும். முரளி சார்கிட்ட நான் முரளி சாரை நேரில் பார்த்தாவே எனக்கு பதஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் பழக வந்து அவர் ரொம்ப அப்படியே சாஃப்டான ஒரு கேரக்டர். அவர் வந்து அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஹீரோ சார் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். ஏன்னா அவரோட யூடியூப்பில் வந்து நான் பார்த்து அவரை எப்படியெல்லாம் செதுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணோம். அடுத்து லாஸ்ட்லியா மேடம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, சார் நீங்கள் கொஞ்சம் அழகாக காமிச்சிருக்கீங்க அப்படின்னு. கண்டிப்பாக அந்த படத்தில் வந்து அவங்களையும் நல்லா அழகாக காமிச்சிருக்கோம். ஃபஸ்ட் டைம் பேசுகிறதுனால வந்து எனக்கு ஒரு நர்வஸாக இருக்குது. என்டையர் டீமே வந்து இந்த படத்துக்கு வந்து நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணியிருக்கு. டே நைட்டு வந்து ஹார்ட் ஒர்க்கு. டேரக்டர் திடீர்னு நைட்டு கால் பண்ணுவார் ஒரு 12 மணிக்கு, ஐயா இந்த சீன் அப்படி பண்ணலாம் எப்படி இருக்கும் அப்படிம்பாரு. உடனே ஓகேங்க ஐயா பண்ணிடுவோம். இந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்து எப்படின்னா, அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, படம் எந்த இடத்துலையும் படமாக தெரிஞ்சிடக்கூடாது, லைவ்னஸ் மிஸ் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப தெளிவாக இருப்பார். இந்த படத்துக்கு வந்து சப்போர்ட்டிவாக வந்து கோ-டைரக்டரு சுமார் அண்ணா, அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல. அவர் எங்கள் கூடவே இருந்து கைடன்ஸ் பண்ணார். ஸ்டண்ட் மாஸ்டர். இந்த படம் சொல்லப்போனால் சிறப்பாக இருக்குது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. But this movie is very special. இந்த படத்துக்கு நான் வந்த ரீசன் வந்து இவங்க மை ஃப்ரெண்ட் ஹேமா ருக்மணி, அவங்க வந்து நான் கட்டாயமாக இந்த படத்தில் இருக்கணும்னு அவங்க she made sure I'm here, so thanks to her. This movie is nice, நல்ல படம். தயவு செஞ்சு எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கரெக்டாக அந்த கலர்ஃபுல்னஸ் எல்லாமே வந்து அந்த யங்ஸ்டர்ஸை வந்து அப்படியே இது பண்ணுற மாதிரி இருக்கா. இட் இஸ் ஸோ நைஸ் டு சி. அண்ட் அடுத்ததாக ஒரு பாட்டுங்க, ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அது பல பசங்களோட பெரிய பிரச்சனையே வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா. காதலுக்கு பிரச்சனை நான் சொல்கிறது அப்பா அம்மா கிடையாது, இந்த ஜாதி மதம் இதெல்லாம் கிடையாது, என்ன அதெல்லாம் எதுவும் கிடையாது. இந்த பாய் பெஸ்டின்னு ஒருத்தங்க இருக்காங்களே, என்னென்ன பண்ணுறாங்கடா, என்னால் முடியலடான்னு எல்லாம் வயிற்றில் நெருப்பை கட்டிட்டு சுற்றுற அளவுக்குற ஒரு விஷயம். ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இப்போ வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த படத்தினுடைய பாடல்களையும் இந்த ட்ரெய்லரையும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதை மிகச்சரியாக கொண்டு சேர்க்கக்கூடிய வலிமை படைத்த பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த டீமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டீமு. ஏன் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டீம் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாரையும் ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஹரிபாஸ்கர் ஒரு திறமையான இளைஞர். அவருடைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். இப்போ சினிமாவே பார்த்திங்கன்னா வேறு பாணிக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன திரையிலிருந்தும் யூடியூப்லேருந்தும் பல கலைஞர்கள் உருவாகிட்டுருக்காங்க. அதில் எத்தனை பேர் மிகப்பெரிய அளவிலே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள்லாம் பார்த்துட்ருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு சக்ஸஸ்ஃபுல் யூனிட்டு தான் இந்த படத்தில் பணியாற்றியிருக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனாக பிக் பாஸ் கலைஞர்கள்னு பார்த்திங்கன்னா 2 பேர் இருக்காங்க. இதில் லாஸ்ட்லியாக இருக்காங்க, நம்ம நண்பர் இருக்கார், வெற்றி முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காரு. அடுத்து யூடியூப்லேருந்து பார்த்திங்கன்னா, யூடியூப்பில் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது ஃபாலோயரில் வச்சுருக்க ஹரிபாஸ்கர் வச்சுருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவருடைய திறமை, இந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் சேர்ந்து தான். ஹரிபாஸ்கர் நிச்சயமாக இந்த சினிமாவிலே ஒரு பெரிய ரவுண்ட் வருவார்னு நினைக்கிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபங்க்ஷனுக்கு பார்த்திங்கன்னா கூட ஒரு கொஞ்சம் தாமதமாக தான் வந்தார்.
ஆக சினிமா பற்றி தெரிஞ்சுக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அதாவது ஹீரோ ஆகணும்னா என்னென்ன குவாலிஃபிகேஷன் அவருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நடித்தா மட்டும் போதாது தம்பி, ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொஞ்சம் லேட்டாக போய் நம்ம வர்ற ப்ரெசன்ஸுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணுற மாதிரி பண்ணணும், கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஆஸ் அன் ஆக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. இந்த யூனிட் எவ்வளவு திறமையாக இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்றத பற்றி என்னுடைய நண்பரான இளவரசு சர்டிஃபை பண்ணால் தான் ரொம்ப முக்கியம். அதாவது இளவரசை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து என்னுடைய இனிய நண்பர், ஒளிப்பதிவாளர், நடிகர், அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். இதையெல்லாம் தாண்டி ஒரு நல்ல விமர்சகர் இளவரசு. அவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னார். இந்த படத்தில் பணியாற்றி இருக்கின்ற அருண் ரவிச்சந்திரன் வந்து நம்முடைய அருமைக்குரிய இயக்குனர் பி வாசுகிட்ட பணியாற்றியிருக்காரு. அந்த ஸ்கூல் வந்து தெரியுது சார், இதில் ஒரு சின்ன குழப்பம் கூட இல்லை, அவ்வளோ கிளாரிட்டியோட இந்த படத்தை பண்ணாங்க அப்படின்ட்டு. அதுதான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி சினிமாவில் வந்து மிஸ் ஆகிறது வந்து இந்த கிளாரிட்டி தான். அந்த கிளாரிட்டி தான் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம். வாசு ஸ்கூலில் ட்ரெயின் ஆனாங்கன்னா வந்து அதுக்கு மேலே ஒரு சர்டிஃபிகேட்டு தேவையில்லை. இந்த படத்தினுடைய தயாரிப்பாளரான முரளி ராமநாராயணனுக்கு என்னுடைய இனிய பாராட்டுக்கள். அவங்க அப்பா ஒரு கன்வென்ஷனல் ஸ்கூல். முரளி வந்து இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை இந்த படத்தை பார்க்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இன்றைய தலைமுறைகளோடு பயணிக்க தன்னை எந்த அளவுக்கு அவர் தயார்படுத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்றத எடுத்து சொல்கிறதா இருக்குது. அதுதான் இன்றைக்கி முக்கியம். ஏன்னா இந்த டிரான்சிஷன் இல்லை, அதில் வந்து நம்ம மாறுதல், அதுக்கு நம்ம அடாப்ட் ஆகாத தான் பல பேர் சினிமாவில் நாம் தனியாக இருக்கோம், சினிமா நம்மளை விட்டு தனியாக போயிட்டுருக்கு. அது இல்லாமல் சினிமாவோட தொடர்ந்து தான் பயணிப்பேன் அப்படின்றத முரளி இந்த படத்தை நிரூபித்திருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கு வெற்றி தேடி தருவதற்கு மக்களும் தயாராக தான் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். அதுக்கு வந்து ஒரு பாலமாக பத்திரிகை நண்பர்கள் செயல்பட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.